இன்றைக்கு ஆய்ப்பணிக்கு வந்த இடம் சங்கரன் கோவில். அதில் அங்கே டிரான்ஸ்மிட்டர் கருவி பக்கத்தில் ஒரு போர்வெல் இருக்குது. அது 4-5 வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்த போர் இப்போ திடீர்னு அப்ரப்டாக நின்றுருக்கு. அந்த போரு ஃபர்தராக ஆழப்படுத்தினா தண்ணி ஓடுமா அல்லது அதுக்கு பக்கத்தில் வேறு போர்வெல் பாயிண்ட் இருக்கான்னு பார்க்குறதுக்காக இது ஃபஸ்ட்டு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு. 45 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் டெப்த்து. இந்த ஏரியாவில் நார்த்து 20-25 டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் பாறை அமைப்பு இருக்கும். அதனால் கிழக்கு மேற்காக ஸ்கேன் பண்ணியிருக்கேன். இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு. 45 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் டெப்த்து. ஃபஸ்ட்டு ஸ்கேனில் அந்த ஏற்கனவே உள்ள போர்வெல்லை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது 200 அடியில் லேசாக மாய்ச்சர், அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ மேலும் அந்த போரை ஆழப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அது ஏதோ பிரிச்சுட கீப்பர் தேங்கியிருந்த தண்ணி வெளியே வந்திருக்கு. அது ரீசார்ஜிங் ஆகலை, அதனால் அது ட்ரை ஆகிருக்கு. இது சங்கரங்கோயில் மெயின் ரோட்டில் இருந்து தெற்கு சங்கரங்கோயில், அதாவது வேப்பங்குளம் போகிற ரோடு. இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 2வது ஸ்கேனில் 3 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 50-60 அடிக்குள்ளே கொஞ்சம் சிதைவு, அப்படி 100 to 170 மீட்டருக்குள்ளே ஒரு பாறை சிறு வெடிப்பு. அதேமாதிரி 170லேருந்து 200 மீட்டருக்குள்ளே ஒரு பாறை சிறிய வெடிப்பு. அப்படி 3 இடத்துல இருக்குது. அந்த 3 இடத்த அடையாளம் வச்சுருக்கோம். அது இந்த இடத்தினுடைய வடக்கு மூலையில் ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட் அது. இது 3வது ஸ்கேனு. இந்த வாழைக்கு வடக்க இந்த ஸ்கேன் 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 45 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழம். இது 4வது ஸ்கேன் நடக்கு. அங்கே மேற்கு ஓரத்தில் டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது. இது ரிசீவர் கருவி. 48 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் டெப்த்து. அங்கே 3வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 12.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் 40 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் 300-350 அடிக்கில் பிரேக்கு கிடைக்கி. இந்த பார்த்த 3 ஸ்கேனில் 3வது ஸ்கேனில் மட்டும்தான் கொஞ்சம் ப்ளூ கலரு கோடு வந்திருக்கு. அந்த 2மே நம்பிக்கையான பாயிண்ட்ரு. இங்கே அந்த ஷெட்டு, அந்த காரு, அது பக்கத்தில் தான் போர் ஏற்கனவே இருக்குது. அதில் ஒன்றும் ஈரம் எதுவும் இல்லை. இது 5வது ஸ்கேனு. 48 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் டெப்த்து. 4வது ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வைக்கலை. இது வரைக்கும் முடிஞ்ச 4 ஸ்கேனில் 2வது ஸ்கேனில் 3 இடமும், 3வது ஸ்கேனில் 2 இடமும் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் முக்கியமாக 3வது ஸ்கேன் உள்ள 2 அடையாளம் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்கேன் இங்கே தான், அந்த காருக்கு முன்னாடி பார்த்தோம், அங்கே தான் போர்வெல் இருக்குது. அது 4-5 வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்த போர் இப்போ அப்ரப்டாக நின்றுருக்கு. அதில் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பாயிண்ட் எதுவுமே இல்லை. ஒரு 200 அடிக்குள்ளே ஈரம் மட்டும்தான் இருக்குது. அதை ஃபர்தராக டீப்பன் பண்ண வழி இல்லை. இது 6வது ஸ்கேன் நடக்கு. 45 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழம். டிரான்ஸ்மிட்டர் கருவி மேற்க இருக்குது. ரிசீவர் கருவி. 5வது ஸ்கேனில்
ஒரே ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். பார்த்ததுலே மிக நல்ல பாயிண்ட் அது. 12 மீட்டர் லென்த்துக்கு நீரோட்டம் கிடக்கு. அதில் 5வது மீட்டரில் அடையாளம் வச்சுருக்கோம். இது 7வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 45 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் டெப்த்து. 6வது மீட்டரில் பெரிதாக பாயிண்ட் எதுவும் அமையலை. 300 அடியிலையும் 660 அடியிலையும் லேசாக சுமாரான ஈல்டு தான் இருக்குது. அதனால் அதை அடையாளம் பண்ணலை. இது வரைக்கும் பார்த்ததில் 5வது ஸ்கேனு, 3வது ஸ்கேனில் பாயிண்ட்டும் நல்ல பாயிண்ட்டும் அமைஞ்சிருக்கு.